friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். இன்னைய DIML நம்ம பெப்பர்ஃப்ரைலேருந்து வாங்குற டேபிளை எப்படி அசம்பிள் பண்ணுறது, காலிஃப்ளவர் 65, அப்புறம் அன்றைக்கி என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத குட்டி குட்டியாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நியூ இயர் வீடியோ கேட்டிங்க, பட் நியூ இயரில் நான் எதுவுமே செய்யலை, ஜஸ்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணது மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இந்த DIML பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃபியூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் மின்ட் லீவ்ஸோட ஸ்டார்ட் ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் வாட்டரில் மின்ட் லீவ்ஸ் போட்டு குடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நான் அமேசான்லேருந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செட் வாங்கியிருந்தேன். நம்மளோட ஆஃபீஸ் ரூமில் ஒரு வாலை வந்து ஃபோக்கஸ் வாலாக பண்ணுறதுக்காக. அப்படியே 14 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஆர் 16 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து 900 rupees வந்துச்சு. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், எதுக்கு எனக்கு லிங்க் கிடைச்சாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் வால் ஹூக்லேயே இது மாட்டிக்கலாம், ஆணி அடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. என்ன ஷேப்பில் மாட்டணும் அப்படிங்கிறதையும் அவங்களே கொடுத்துருவாங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு எம்டி வால் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வந்து அதில் வாங்கலாம். நான் இங்கே லோக்கலில் விசாரித்து பார்த்தேன், ஒரு ஃப்ரேமே ரொம்ப அமௌண்ட் சொன்னாங்க, தனித்தனி அமௌண்ட் சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ஷேப்போடு வர்றதுனால நான் இதை வாங்கியிருந்தேன். ரெண்டு சைடுமே ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டு சைட்லேயுமே இதை வந்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து கிளாஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருந்தாங்க, பிளாஸ்டிக்லாம் கிடையாது. இதில் வந்து நான் வந்து வைக்கிறதுக்காக ஃபோட்டோஸ் வந்து என்னோடய பிரிண்டரில் ஜஸ்ட் கூகுள் இமேஜ்லேருந்து மோட்டிவேஷனல் கோட்ஸ் எடுத்து அதை வந்து ஃபோட்டோ பேப்பரில் என்னோடய பிரிண்டரில் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இதில் வந்து நான் ஃபிட் பண்ண போகிறேன். பர்சனல் ஃபோட்டோஸ் எதுவும் வைக்க போகிறதில்ல. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நானும் இது தான் ஃபஸ்ட்டு தடவை வாங்கியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து அதிலேருந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதை விளக்கி விட்டுட்டு மேலே தூக்கிட்டு நம்ம ஃபோட்டோ வச்சுட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்க வேண்டியதான். நார்மலாக நம்ம எப்படி வைப்போமோ. முன்னாடியெல்லாம் 1-2 தான் இருக்கும் அதை விளக்கி விடுறது. இப்போலாம் எல்லா பக்கட்டும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வச்சு செஞ்சு பார்த்தேன். பட் ஆக்சுவலாக அடுத்தடுத்து நைஃப் வச்சு பண்ணுறது தான் நல்லா ஈஸியாக வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வைக்க வேண்டியதான் ஃபோட்டோ. இது அதுக்கு நீங்கள் கூகுள் இமேஜில் தேடினீங்கனாலே உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ்னால் நிறைய கிடைக்கும். இல்லை நீங்கள் உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் வைக்க போகிறீங்க ஹாலில், பெட்ரூமில் அப்படின்னா உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஆஃபீஸ் ரூமில் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கோட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, நிறைய வேரியண்ட், 8 ஃபோட்டோ, அப்புறம் வந்து 16 ஃபோட்டோ, 20 ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. நான் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் அன்னைக்கு பண்ணேன், அதனால இதோட காட்டுறேன். டே இன் மை லைஃப்பில் நான் என்னென்ன அன்னைக்கு செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ இதை லாக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லையுமே வேறு வேறு வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து எப்படி நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், வால் ஹூக் வைக்கிறேனா இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்க்ரூ மாதிரி பண்ணுறேனா அப்படிங்கிறத வேறு ஏதாவது வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. நல்லா ஸ்டர்டியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போலாலாம் இல்லை. இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன், பட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்லேயுமே அதே மாதிரி செஞ்சு நான் எல்லாத்துலேயுமே அதுக்குன்னு அந்தந்த சைஸில் எடுத்து வச்சுருந்ததை வந்து நான் ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இது சிம்பிளாக ஈஸியாக நீங்களே பண்ணிக்கலாம், வால் ஹூக்லேயே மாட்டிக்கலாம். அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம யாரையும் கூப்பிடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா எந்த இடத்துல வால் ஹூக் மாட்டுறோமோ அதே மாதிரி வச்சுக்கலாம். அவங்களே வந்து பேட்டர்ன் கொடுத்துட்றாங்க இந்த சைஸில் தான் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் வந்து நான் இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அந்த ஒரே ஒரு பிளாக் கலர் மட்டும் ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேப்பர் வந்து அந்தளவு ஒர்க் ஆகலை, அதனால நான் பிரெட் நைஃப் எடுத்துகிட்டு வந்தேன், அதுவும் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நார்மல் நைஃப் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, நான் க்ளீன் பண்ணதை வந்து வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு க்ளீனிங் வீடியோஸ்லாம் பிடிக்குமா? அதுவும் இப்போ என் வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக க்ளீனிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து இதில் நான் உள்ளே வந்து கெமிக்கல் எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து ஆரஞ்சு பீல் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு ஆர்கனைஸ் எதுவும் இன்றைக்கி பண்ணலை. இன்றைக்கி ஈவினிங் தான் நாங்கள் வந்து மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஸோ மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணுவேன். அது வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக திறந்து கொஞ்சம் நேரம் வச்சுருப்பேன். ஃபுல்லாக ஆன் பண்ணியே வச்சுருக்காம மார்க்கெட் போகிறப்போ ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணிவிட்டு போவேன். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன், பட் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. அமேசானில் பஜாஜ் EMI கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்மளோட என்ன ஆக்சுவல் ப்ரைஸோ அதே ப்ரைஸை வந்து நமக்கு வட்டியோ இல்லை ப்ராசஸிங் ஃபீஸோ எதுவுமே இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் அதே அமௌண்ட்டை நம்ம டிவைட் பண்ணி கட்டலாம் பஜாஜ் EMI கார்டு மூலமாக. இப்போ 10,000 அப்படின்னா அதை 5 monthsக்கு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா 2,000 அந்த மாதிரி கட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஆஃபரில் வாங்கினது இது.
ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் மாமாவுக்கு ஹோட்டலுக்கு ஸ்க்ரீன் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அந்த ஸ்க்ரீன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். கொஞ்சம் பெரிய இடம் அப்படிங்கிறதுக்காக நல்லா அட்டாச் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அமேசானில் நான் ஒயிட் போர்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதோட மார்க்கர் வந்துருச்சு, ஒயிட் போர்டு இன்னும் வரல அந்த இது. ஸோ ஒன்ஸ் வந்து இது வந்து ஒரு 3 மீட்டர் கிளாத், 3 இல்லை 3.5 மீட்டர் கிளாத் இருக்கும். ஸ்க்ரீன் கிளாத்னே உங்களுக்கு கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நம்மளோட லவ்லி தையல் சேனலில் ஸ்க்ரீன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு, சாரீலேருந்து எப்படி ஸ்க்ரீன் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா பெரிய சைஸ், கிட்டத்தட்ட ஒரு 80 இன்ச் அகலம் 80 இன்ச் உயரம் அந்த மாதிரியான சைஸ் இது. ஸோ அதுக்காக இது வந்து 2-3 துணி வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து தச்சுருந்தேன். ஒன்ஸ் ஸ்க்ரீன் தச்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் 65 வந்து அன்றைக்கி போட்டோம். மத்தியானம் லஞ்ச் வந்து சும்மா தயிர் சாதம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை பெருசாக நான் வீடியோ எடுக்கல. காலிஃப்ளவர் 65க்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம ஹாட் வாட்டரில் காலிஃப்ளவரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். எந்த மாதிரி இருக்குது காலிஃப்ளவர் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த 65 ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவோட ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே அன்றைக்கி நாங்கள் கொஞ்சமாக செஞ்சோம். ஸோ நான் இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கான ரெசிபி தான். ஒரு குழி கரண்டி, ஒரு நம்மளோட குழம்பெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டி நிறையா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அரை மூடி எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் தான் நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம தயிர் தான் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய ஆட் பண்ணுறேன். 3/4 ஸ்பூன் வந்து இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவருக்கு இது வந்து ஃபுட் கலர். இது வந்து இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, கடைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலையே சும்மா 2 நறுக்கி அதில் போடுங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறாங்க. அதை ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் சோளா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வெளியில் அவுட்டர் லேயரில் ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் தயிர் ஊற்றி தான் பிசையணும். வேறு எதுவுமே ஊற்றக்கூடாது, தண்ணியோ வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. தயிர் ஊற்றி இதை வந்து ஓரளவு ஒரு திக் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட் கன்சிஸ்டன்சியாகவும் இல்லாத மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வரப்போகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே உர ஊற்றின தயிர்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர், ஏன்னா நம்ம நிறைய தயிர் தான் ஆட் பண்ணுவோம். இதில் 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்க சொல்கிறாங்க. 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா மற்ற டேஸ்ட் எல்லாமே இன்னும் எலிவேட் ஆகி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே நீங்கள் அப்படி செய்வீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்து இப்போ நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சிருக்கிற ஆஃப் பாயில் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் போட்டு ரொம்ப பெசைகிற மாதிரி பெசையாமல் லைட்டாக முன்ன பின்ன தடவி எல்லா இடத்துலையும் அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு 1/2 hour வரைக்குமாவது நீங்கள் மினிமம் ஊற வச்சுடுங்க. 1 hour வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் தாராளமாக 1 hour வச்சுடுங்க. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி. ரொம்ப சூப்பராக, ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். நீங்கள் உங்களுக்கு கலர் ஆட் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் கலரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதுக்கு வந்து உங்களோட ரெசிபியோட ஃபோட்டோஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அன்றைக்கி ஒரு பெப்பர் ஃப்ரைலேருந்து வாங்கியிருந்த டேபிள் வந்து நான் அசம்பிள் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து நம்மளோட பேட்டரி ஆப்ரேட்டர் ட்ரில்லு. இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. ஏற்கனவே அங்கே ஹோல் இருக்குன்னா கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம வீட்டில் எங்கேயாவது வார்ட்ரோபில் கதவு லூஸாக இருக்குது, எங்கேயாவது லூஸாக இருக்குன்னா டைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளவுதான் இது. இது வந்து எலக்ட்ரிக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ட்ரில் பிட் வந்து 14 கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் ஷேப்பில் வந்து ஒரு 7 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நார்மல் ஷேப்பில் வந்து ஒரு 7 கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து 14 ட்ரில் பிட் வந்து இதில் வரும். நார்மலாக நீங்கள் ஹேண்டியாக வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதுவும் வந்து வுட்டு இதிலெல்லாம் போடுறது தான். பட் இது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கரண்ட்லேருந்து வர்றது. இது வந்து அந்த பழசு வந்து ஒரு 700 அந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2000க்குள்ளே வரும். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். பழசில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 1 hour ஆனிச்சுன்னா இதில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 1/2 hourக்குள்ளே தான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரில் பிட் தான். இந்த ட்ரில் பிட் எல்லாம் கூட இதில் வந்து மேட்ச் ஆகும். உங்களுக்கு DIYஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே உண்மையிலேயே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் இப்போ நம்ம ரெடிமேடாக வர்றதை ஃபிட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு மேனுவலாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், அப்புறம் வந்து சுத்தியல் இதெல்லாம் தேவைப்படும். ஆணி அடிக்கிற மாதிரியும் கொஞ்சம் பீசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இது எல்லாமே தேவைப்படும். கொஞ்சம் பெரிய சிட்டிஸில் இருந்தீங்கன்னா அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கார்பெண்டர் வச்சு.
பட் இந்த சவுத் சைட்லாம் வந்து உங்களுக்கு பார்சல் மட்டும் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து கார்பெண்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளே DIY பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக DIYக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்பெண்டர் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு டேபிளுக்கு 2000 அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்க டேபிள் நான் வாங்கின ப்ரைஸே 1500க்குள்ளே தான். இது வந்து கேஷ்பேக் ஆஃபரில் வாங்கினது. ஏற்கனவே வாங்கின டேபிள்ஸ்க்கு இருந்த கேஷ்பேக் ஆஃபரில் இந்த டேபிள் ப்ளஸ் ஒரு 1500 1400 அந்த மாதிரி ப்ரைஸில் வாங்கினது. அதனால இந்த வாங்கின ப்ரைஸை விட நீங்கள் கார்பெண்டர் கொடுக்குறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் வச்சு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்தந்த ஹோல்ஸில் அதை செட் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். இந்த டேபிள் வந்து கொஞ்சம் ஈஸி தான். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நாங்கள் இது பண்ணதுக்கு வந்து மாமாவோட ஹெல்ப் தேவைப்படும் அந்த பெருசாக இருக்கிறத ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம். இது வந்து நானே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான் சரி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து DIML இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி உட்காந்து நான் இதை செஞ்சுட்ருக்கேன். அதில் என்னெல்லாம் நீங்கள் ஃபிட்டிங்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அதை நீங்கள் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவலும் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை பார்த்து தான் அதை அட்டாச் பண்ணணும். உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. அந்த ABC அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. எது A எது B எது C அப்படின்னு எந்தெந்த ஸ்க்ரூ எதோட ஜாயின் ஆகுது அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே அந்த போர்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எடுத்தோம்ல அதில் எந்தெந்த ஸ்க்ரூவோட எந்தெந்த அட்டாச்மெண்ட்ஸோட கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டேபிளுக்கு நீங்கள் வாங்குற ஒரு வித்தியாசமான டேபிளுக்கு வேறு மாதிரி மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம செய்கிறது இந்த டேபிள் கிடையாது. இதுதான் நம்ம ஏற்கனவே செஞ்ச டேபிள். இது வந்து எனக்கு மாமாவோட ஹெல்ப் வேணும். அந்த பெருசாக அந்த 3 இதை அட்டாச் பண்ணுறப்பெல்லாம் மாமாவோட ஹெல்ப் தேவைப்படும். அதோட அதுக்கு நிறைய இன்னும் ஸ்டெப்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டேபிள் இதுதான். இதுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. பட் ஏற்கனவே இப்போ உங்கள்கிட்ட காமிச்ச டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே பேசிக் தான், எல்லாமே ஒன்று தான். பட் அந்த 2 பார்ட்டாக இருக்கிறத அட்டாச் பண்ணுறப்ப மட்டும் யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்க மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. மற்றபடி ஒரு ஜென்ஸ் தான் பண்ண முடியும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு பிடிச்சிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஆள் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போர்டோட நம்பர் வந்து 22 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 22ல் இந்த நம்பரை வச்சு இதை வந்து இந்த ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 22ல் இந்த ட்ராரோட நம்பர் தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வச்சு அந்த எந்த நம்பர் ஸ்க்ரூ போடணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ டேபிள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். பட் பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு செஞ்சது வந்து ஒரு புக் ஷெல்ஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 15 ஸ்க்ரூவோ என்னமோ ஒரு புக் ஷெல்ஃப்க்கு ஒரு ட்ரா ஸ்பேஸ்க்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ போடுறதுக்குலாம் இந்த மாதிரி ட்ரில் பிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதே வந்து ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஃபஸ்ட்டெல்லாம் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். நான் பெப்பர்ஃப்ரைல என்னென்ன வாங்கியிருக்கேன் இது வரைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னொரு DIML வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வார்ட்ரோப், ஒரு ட்ரா செட், ஒரு ஷூ ரேக் அந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே நானே ஃபிட் பண்ணது தான். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் நம்ம முடிச்சுட்டே வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட வந்து நான் ஸ்க்ரூ வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு எப்படி மேட்ச் பண்ணணும் இந்த செட்டப் எல்லாமே இப்போ நம்ம முடிச்சாச்சு. அடுத்து இதை பண்ண போகிறேன். இந்த போர்டையும் நடுவில் ஒரு சின்ன போர்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 ஸ்டெப்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவைப்படாது. அதே போர்டில் வந்து இன்னொரு 3வது ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படும். சாரி, ரூம் மெஸ்ஸியாக இருக்குது. இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து புஷ்க்கு ஆணி அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 2 இன்ச் 2 இன்ச் இல்லை 3 இன்ச் நீங்கள் மெஷர் பண்ணி அடிச்சுக்கணும். எல்லாத்துக்குமே பின் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் மெஷர் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ டாப்பில் இருக்கிற லேயரில் வந்து அந்த ஸ்க்ரூவெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த டாப் லேயரை தூக்கி இதில் மாட்டணும். ஒரு டேபிள் ஒரு சேருக்கும் ஒரு வித்தியாசமான மேனுவல் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் 2 டேபிள்லாம் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டேபிள் உங்களுக்கு சரசரன்னு ரொம்ப ஈஸியாக வந்துடும். வார்ட்ரோப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன வுட்டில் வாங்குறீங்கிறத பொறுத்து தரம் மாறும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் டெஸ்க்டாப் டேபிள் வந்து நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டர் டேபிள், நீங்கள் ஆஃபீஸ் டேபிள் வந்து ஷாப்பில் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆள் வச்சு செய்கிற மாதிரி அந்த தரத்தில் இது இருக்கவே இருக்காது. நீங்கள் ஆசாரி வச்சு செய்கிற மாதிரியான தரத்தில் இருக்காது. பட் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்குகிற தரத்தை விட இது நல்லாவே இருக்கும். அதே தரத்தில் தான் வரும். நீங்கள் லோக்கல் ஷாப்பில் என்ன மாதிரி வாங்குறீங்களோ அந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ட்ராயர் ஸ்பேஸ்க்கு அந்த ட்ராயர் வந்து செஞ்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் இது செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பெப்பர்ஃப்ரையோட பிக்சர்ஸே காட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்குது. ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நான் பிசி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மற்ற 3 டேபிளில் வந்து ஒரு டேபிள் வந்து தையல் மிஷினுக்கும் 2 டேபிள் வந்து ஆஃபீஸ் இதுக்கும் வச்சுக்கிற மாதிரி இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் டூரில் வந்து காட்டுறேன். ஸோ கீழே வந்து உங்களுக்கு அடியில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. மேலே வந்து ஒரு ட்ராயர் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இவங்க கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த பிக்சர்ஸ்லேயே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ட்ராயர் ஸ்பேஸ். அந்த ஒரே பெரிய ட்ராயராக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
டாப்பில் வந்து 25 kg, பாட்டமில் வந்து 5 kg, மொத்தம் 30 to 32 kg வந்து இந்த டேபிள் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெண்டில் எந்த அளவு வெயிட் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு 32 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 kgக்கு மேலே அந்த டேபிளில் நம்ம வேறு எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. பெப்பர்ஃப்ரைல தான் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு சேரும் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் சேர். தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மல்லிகா ஃபர்னிச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் நாங்கள் அந்த ஆஃபீஸ் சேர் வந்து கேட்டிருந்தோம். அந்த கிளிப்பிங்ஸ் கூட நான் இருந்துச்சு, பட் ஆட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். பட் அங்கே போய் நாங்கள் கேட்டிருந்தோம். அங்கே வந்து 24,000 சொன்னாங்க ஒரு ஆஃபீஸ் சேர். என் ஹைட்டுக்கு நாங்கள் பார்த்த லெவலில் வந்து 24,000 ருபீஸ் சொன்னாங்க. அதே சேர் வந்து, அதே மாதிரி சேர் வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அதே சேர் வந்து 8,000 ருபீஸ்க்கு நாங்கள் பெப்பர்ஃப்ரைல வாங்கினோம். 8,000 ருபீஸ் ப்ளஸ் ஒரு 900 ருபீஸ் கேஷ்பேக் ஆஃபர் வந்துச்சு. அப்போனா அது வந்து 7,200 ருபீஸ்க்கு வாங்கினோம். கண்டிப்பாக ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டேபிள் உங்களுக்கு ஆன்லைன் பெப்பர்ஃப்ரையை விட நீங்கள் இருக்கிற இடத்துல விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நேராக போய் வாங்கிடுங்க. உங்களுக்கு அசம்பிள் பண்ணுற வேலை இல்லை, உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கிடைக்கல. எனக்கு இப்போ நான் போய் நேரில் பார்த்தப்போ ஒரு நார்மல் டேபிளே 12,000 13,000 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு 3-4 டேபிள் சேர்த்தே எனக்கு அந்த அமௌண்ட் வரல. ஸோ எனக்கு வந்து இது நிறைய வந்து பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வந்து நான் டேபிள் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி தையல் சேனலுக்காக ஒரு பேக் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஷாப்பிங் பேக். அந்த வீடியோவும் இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து ஹேண்ட் பேக்கில் வந்து மடித்து வச்சுட்டு போகலாம், கடைக்கு போகிறப்போ விரிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். டேபிள் செய்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அமேசான் கூப்பன், அப்புறம் வந்து பெப்பர்ஃப்ரை கேஷ்பேக் ஆஃபர், எல்லா ஆன்லைன் வெப்சைட்லேயும் முடிஞ்ச வரைக்கும் எப்படி ஆஃபர் ப்ரைஸில் வாங்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ்.